வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு நேர்ந்த விபரீதம். ஏமாற்றி சென்ற ஹர்திக் பாண்டியாவின் மனைவி. என்ன காரணம் தெரியுமா? அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்காரு. இந்த நிலையில் தான் கிரிக்கெட் வாழ்வில் மட்டுமல்லாமல் அவரது சொந்த வாழ்விலும் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஹர்திக் பாண்டியாவின் மனைவி நட்டாசா அவர்கள் அவரிடமிருந்து விலகி இருப்பதாக அந்த தகவலில் கூறப்பட்டு இருக்கு. இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் காணப்படும் பதிவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் பரவியிருக்கு. செர்பிய நடிகையான நட்டாசா ஸ்டான்கோவிக்கை காதலித்த ஹர்திக் பாண்டியா அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அகஸ்தியா என்ற மகன் இருக்கிறார். இந்த நிலையில் தான் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஆனார். அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து விலகி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தாவியது அந்த அணியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா மட்டுமின்றி பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆகியோரும் அவருக்கு எதிராக திரும்பியதாகவும் தகவல்களும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பெற்று மிகவும் மோசமான நிலையில் தொடரை முடித்திருக்காங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கு ஹர்திக் பாண்டியா தயாராகி வராரு. இந்த நிலையில் தான் அவரது மனைவி நட்டாசா அவர்கள் ஹர்திக் பாண்டியாவின் எந்த ஒரு சமூக வலைதள பதிவுகளையும் லைக் செய்வதில்லை எனவும் அவரது சமூக வலைதள பக்கத்தில் நட்டாசா ஸ்டான்கோவிக் பாண்டியா என்ற பெயரிலிருந்து பாண்டியா என்பதை மட்டும் நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுது. கடந்த மார்ச் 4ஆம் தேதியன்று நட்டாசாவின் பிறந்த நாளுக்கு ஹர்திக் பாண்டியா வாழ்த்து சொல்லவில்லை என்பதையும் குறிப்பிட்டு அவர்கள் இருவருக்கும் இடையே விரிசல் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருது. கடந்த 3 மாதங்களாக நட்டாசா ஹர்திக் பாண்டியா இடையே சமூக வலைதளத்தில் எந்தவிதமான பரிமாற்றங்களும் நடக்கவில்லை எனவும் நட்டாசா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹர்திக் பாண்டியாவும் தானும் இடம்பெற்றிருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் எனவும் அந்த தகவலில் கூறப்பட்டு இருக்கு. இந்த தகவல் முதலில் ரெடிட் தளத்தில் வெளியாகி இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாத நிலையில் பலரும் இந்த தகவலை சமூக வலைதளத்தில் பரப்பி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.